ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு. அந்த கிரகணத்துடைய ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அந்த ஆட்டமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. 800 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகணமானது இந்த டைம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு. பிப்ரவரியுடைய 17ஆம் தேதி கரெக்டாக அன்னைக்கு மாசியுடைய 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாசி அமாவாசை அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து கிரகண தோஷத்தினால இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பிப்ரவரி 17லேருந்து கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த சூரிய கிரகணத்தின் போது நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதை நாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த கிரகணத்தின் போது ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு எல்லாத்துக்குமே பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த ஆண்டில் 800 ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியில் இந்த கிரகணமானது நடைபெற இருக்கு. அதோடு ராகுவும் சேர்ந்து இருக்க போகிறாரு. அதில் தான் வலுவான கிரகணமே ஏற்படுது. இதில் சனியுடைய பார்வையும் இருக்குது. ஸோ சனியுடைய பார்வை கும்ப ராசி ராகு சேர்க்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏற்படுது. அப்போ இதனோட அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மற்றவர்களிடம் அன்பு கிடைக்காவிட்டால் அப்படியே செல்பவர் அல்லவர் நீங்கள். மாறாக மீண்டும் மீண்டும் அன்பை கொடுத்து உணர வைப்பது தான் உங்களுடைய தனி சிறப்பு. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சிறப்பு பலன்களாக இந்த கிரகணத்திலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த கிரகண தோஷத்தினால மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புக்கு ஆளாக போகிறீங்க. அதாவது மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலையில் பளு சற்று அதிகமாக இருக்கும். அந்த பளு அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால வேலை பளு கண்டிக்காமல் நீங்கள் வேலை பளுவை ரசித்து பண்ணுங்கள். உங்கள் சக ஊழியர்களுடைய உதவி கிடைத்து அதன் மூலிமா உங்களுடைய எல்லா வேலைகளும் விரைந்து முடித்து விடுவீங்க. ஸோ வேலைபளு அதிகமாக இருக்கும்போது அதை நினச்சி கவலைப்படாமல் உங்கள் கூட சக ஊழியர்கள் உதவிகள் கேட்டு அவங்கள பங்கிட வைத்து எல்லா வேலையும் முடிக்க பாருங்கள். இந்த மாதிரி உத்தியோகத்தில் கிரகணத்தினால பாசிட்டிவாக செயல்பட்டிங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க என்பது குறிப்பிடப்படுது. மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்புக்கு ஆளாகக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இதை நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் வேலையை சூப்பராக முடிக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வியாபாரக்காரங்க யாராக இருந்தாலும் சில்லறை மட்டும் நடைபாத வியாபாரிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேல் வருவாயானது இந்த கிரகண தோஷத்தால் அதிகரிக்கும். அதில் ஒரு பகுதியை எடுத்து வீடு கட்ட ஆரம்பிங்க. இந்த கிரகணத்தில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கு தேவையான பண உதவி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணுவதை காட்டிலும் நீங்கள் வீடு கட்டுவது பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வியாபாரிகள் இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இந்த கிரகணத்தினால இன்னும் அதிகமான நன்மைகள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் யாராக இருந்தாலும் இந்த கிரகண தோஷத்தால் உங்களுடைய சேமிப்பு தொகை அதிகரிக்கும். அதனால் பணம் தாராளமாக உங்கள் கையில் புழங்கும்.
வீட்டில் உறவினர்களுடைய வருகை உண்டாகோ, அவர்களால் உங்களுக்கு நன்மையே விளையோ, அந்த மாதிரி உறவினர்களுடைய வருகை வரும்போது அதை நல்லா இது பண்ணிக்குங்க. ஏன்னா அதனால் நன்மை விளையும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் தலைவன்கள் இதற்கேற்ப செயல்படுங்க. அதுக்கப்புறமா கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களால் நடித்த படம் பல வருடங்களாகியும் வெளிவராமல் இருந்ததல்லவா, அந்த படம் இந்த கிரகணத்தினால தோஷத்தினால இந்த கிரகணத்திற்கு பிறகு வெளிவர அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுடைய நடிப்பு திறன் வெளிப்படும். ஆக்சுவலி கலைஞர்களுக்கு இப்போ தான் அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதற்கான டைம் என்பது இந்த கிரகண தோஷத்திலிருந்து ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் தேவை. அதாவது இந்த கிரகண தோஷத்தால் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் தேவை. தேவையற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கேற்ப இந்த கிரகணத்திலிருந்து படிக்க துவங்குங்க. அப்படி படிக்க துவங்குனீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கிரகணத்திலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கவன சிதறல் இல்லாமல் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிரகண தோஷத்தால் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சூரிய கிரகணத்தின் போது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யணும். ஆக்சுவலி அந்த பரிகாரம் என்ன, அதை செய்கிறதுனால என்ன நன்மை நடைபெறும் அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. இந்த வருடத்துடைய முதல் சூரிய கிரகணம் இன்னும் சில நாட்களில் நிகழ இருக்குது. இந்திய நேரப்படி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் 6:30 மணிக்கு மேலே தொடங்குது சூரிய கிரகணம். மொத்தமாக இந்த சூரிய கிரகணம் 4 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலி இந்தியாவில் தெரியாது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் வேண்டிய வரங்கள் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யணும். மந்திர சித்திக்கோ, பணத்தேவையில் சிக்கியிருப்பவங்க, கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த 4 மணி நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைக்கும். இதன் அடிப்படையில் பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இருக்குது. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டு வரவேற்பறை, அதாவது ஹாலில் ஒரு விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த வழிபாடாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பணத்தேவை, கடன் சுமை நிச்சயம் குறையும். ஒரு டம்ளரில் சீரக தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு சூடு செய்தால் சீரக தண்ணீர் தயாராகிவிடும். அதை வடிகட்டி உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுத்தமான சந்தனத்தை குழைத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்க. அந்த சந்தனத்தை 2 உள்ளங்கைகளில் லேசாக பூசிக்கொள்ளுங்க. இந்த சீரக தண்ணீரை குடித்துவிட்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு முதுகு தண்டுவோடு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. பின்பு மகாலட்சுமி மனதால் நீங்கள் பிரார்த்தனை செய்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லுங்கள். இது மகாலட்சுமியின் பிஜ மந்திரம். பணத்தை கொண்டு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மந்திரம். உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கிறதோ அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும். எவ்வளவு பணம் தேவை, அந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்தின் உங்களுக்கு கொடுக்க போவதாக மனதார எண்ணி சந்தோஷத்தோடு இந்த பிஜ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீருவதற்கு இந்த பிரார்த்தனையை குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மொத்தமாக 4 மணி நேரம் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது என்றால் கூட கிரகண நேரத்தில் 15லிருந்து 20 நிமிடம் இதற்கு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனையை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், பணப்பிரச்சனை தீரும். இந்த 4 மணி நேரமும் உங்களால் தியான நிலையில் அமர முடியும் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வது உச்சக்கட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்திடுங்க.
இதை நீங்கள் செய்கிறது போல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கிரகண தோஷ பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.